ஏன்னா ஏன் ஊரெல்லாம் உன்னைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. இப்பயும் உன்னைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. நல்லா வளர்ந்துகிட்டு வர்ற. உனக்கு ஏன் இப்படி ஆச்சு இப்ப? உனக்கு ஆசை அப்படின்னா போயிட்டு ஒரு 2 நாள் அப்படி இப்படி இருந்துட்டு வர வேண்டியதுதானே. உன்னால எலெக்ஷன் வரைக்கும் கூட அடக்கிக்கிட்டு இருக்க முடியல. அந்த அளவுக்கு மாப்பிள்ளைக்கு வெறி. எனக்கு சங்கீதாவை நினைச்சா கூட உண்மையிலே பாவம் இல்லை. இந்த ஆன்லைன் அணில்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள நினைச்சா தான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நானும் காலையில இருந்து என் சர்க்கிள் இருக்க அந்த திருசா புருஷ ஃபேன்ஸ் கிளப் இருக்கு இல்லையா, அவங்கள தேடி போய் நானும் வலுக்கட்டாயமா போயிட்டு பேசினேன். எவ்வளவோ முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பேசி பார்த்தேன். அவங்க வாயவே திறக்க மாட்டேன்ட்டாங்கல்ல. தலையை தொங்க போட்டுக்கிட்டு முட்டு கொடுக்க முடியாம கண்ணுல முட்டிக்கிட்டு நிக்குது. எனக்கு அதை பார்த்தோட முட்டிக்கிட்டு வந்துருச்சு சிரிப்பு. என்னாலையும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்கள நான் சிரிக்கிறத பாக்குறப்ப அவங்க ஒரு பார்வை பார்த்தாங்க பாருங்க, அவங்க உள்ளுக்குள்ள அப்படியே கதறது வெளியில தெரியுது. அண்ணா என்னண்ணா ஏன்னா அப்படி பண்ண? ஒன்னால இவங்க பார்த்தா எங்களை எப்படி பார்த்து சிரிக்கிறாங்க பார்த்தா எங்களுக்கு அசிங்கமா இருக்குண்ணா. அவங்களை சிரிக்க வேணான்னு சொல்றதுக்கு கூட எங்களுக்கு வாய் வர மாட்டேங்குதுண்ணா. நாங்க இது வரைக்கும் எவ்வளவோ முட்டு கொடுத்துருக்கோம்ண்ணா. ஆனா இத போய் நாங்க எப்படின்னா முட்டு கொடுக்கறது போனா அவங்க உள்ளுக்குள்ள கதறி சாவுறாங்க. நான் உண்மையில அவங்க நிலைமையை பார்க்கறப்ப நமக்கு ஒரு இதுவா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைச்ச ஒரு டவுட்டை கேட்டு வந்துட்டேன். ஏப்பா இதை நீங்க பிளான் பண்ணி பண்ணீங்களா இல்ல இது ஆட்டோமேட்டிக்கா நேச்சராகவே அமைஞ்சிச்சா? நான் அந்த கல்யாணத்தை பத்தி கேட்கல, அந்த கட்சிக்கு ஒரு பேர் வச்சிருந்தா பத்தியலா அதை பத்தி தான் கேட்டேன். இந்த டிவிக்கேன்னு போட்டிருக்கீங்க இல்லையா, அது உண்மையிலே தமிழக வெற்றி கழகமா இல்ல தளபதி வெற்றி கழகமா இல்ல திரிசா விஜய் கழகமா அப்படின்றத கேட்டேன். கடைசி வரைக்கும் அவங்க சொல்லவே மாட்டேன்ட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்கள. இன்னும் ஏகப்பட்டது இருக்கு, எல்லாத்தையும் பேசுவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் அடி கோபி. ஆமா, அது என்ன டயலாக்? when wealth is lost nothing is lost, when health is lost something is lost, when character is lost everything is lost. அதை போட்டு பார்த்து பார்த்து இந்த பழைய பாப்பா நீலாம்பரி இந்த தாலி கட்டுற சீனை ரிப்பீட்ல போட்டு பார்த்துக்கிட்டு பாரு. அதே மாதிரியே ரிப்பீட்ல போட்டு பார்த்து கதறிக்கிட்டு இருக்காங்க சார் அத்தனை பேர். இப்ப எவனாச்சு இது பர்சனலு பார்சல்னு ட்ரௌசரை போட்டுட்டு வந்த கிழிச்சு தொங்க விட்டுருவோம் பார்த்துக்கங்க. கிட்டத்தட்ட அவருக்கு சப்போர்ட் இத்தனை நாள் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்களே அவர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, ஐயா இதெல்லாம் நீ பண்றதெல்லாம் நியாயமா இருக்கா குமாரு? இப்படிலாம் நீ செய்யலாமா? எங்களுக்கு இருக்கிற அந்த எலெக்ஷன் சீரியஸ்னஸ் கூட உனக்கு கொஞ்சம் கூட இல்லையாப்பா. நீ மாட்டுக்கு கல்பாத்தி கல்யாணத்துல குளிப்பாட்டி கூட்டிட்டு வந்திருக்க, நியாயமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவரோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா? நீங்க யாரா என்னைய கேட்கறதுக்கு? இது என்னோட இஷ்டம். தொண்டர்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்கிறதுக்கா நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பிடிச்சிக்கிட்டேன். உங்களுக்கு வேண்டாம்னா போங்கடா அணில் குஞ்சுகளா. கிட்டத்தட்ட அவரோட ரியாக்ஷன் அதான். இத்தனை நாள் அவருக்காக முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்ததுல அவங்க இப்பதான் லைட்டா புடைச்சு வெளியில வந்திருக்கு அவர் அடிச்ச அடியில. அதுலயும் சில பேர் இன்னும் என்ன சொல்றாங்க, என்ன தப்பு, இப்படி இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. சார் இல்லீகல் அஃபேர், அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் கூட கிடையாது, இல்லீகல் அஃபேர். அது இல்லீகல் அஃபேர், அதாவது கல்யாணம் திருமணம் தாண்டிய ஒரு கள்ள உறவை இவங்க நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுல ஒன்றும் தப்பு. இன்னும் சொல்ல போனா லீகல் மேரேஜ் இருக்கு இல்லையா, அதாவது சட்டப்பூர்வமா உணர்வு பூர்வமா எல்லாத்தையும் சொந்த பந்தத்தை சொல்லி அந்த கல்யாணத்தை இவங்க கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பேச்சுக்கு கேட்கிற இருக்கிறதுல என்ன தப்பு கேட்கிறாங்க. இல்ல உங்க வீட்டுகள்ல யாருக்காச்சு அக்காவோ தங்கச்சியோ இருக்காங்கன்னு வைங்கள, உங்க மாமா இன்னொரு பொண்ணோட சாலியா இதே மாதிரி போயிட்டு வராப்புல உங்க அக்காவை விட்டுவிட்டு ஒத்துக்குவியா? இல்லப்பா எனக்கு தெரியல, சங்கீதா எனக்கு அக்காவும் இல்லை, விஜய் எனக்கு மாமாவும் இல்லை, பட் இருந்தாலும் உங்களுக்குள்ளலாம் இருக்கும்ல, அக்கா தங்கச்சியெல்லாம் இருக்கும்ல, அவங்களுக்காக கேட்குற அதை நீங்க ஒத்துப்பியலா, அதை நீங்க ஏத்துப்பியலா? கோபம் வராது? ஏன்டா இந்த சைட்ல இருந்து எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கீல, அந்த சைட்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். இதுல வேற திமுக செய்த சதி. ஆமா,
இவங்க 2 பேருக்கு மயக்க மருந்து கொடுத்து கார்ல கடத்தி கொண்டு போய் கல்யாண மண்டபத்தில் இறக்கி விட்டு போற வழியில ஒரே கலர்ல மேட்சிங் ட்ரெஸ் வாங்கி என்னன்னு தெரியாம எந்திரிச்சு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கல்ல. இதுக்கும் திமுக தான் காரணம். இன்னமும் சொல்லுவாங்க திமுக காரணம் உதயநிதி காரணம். ஏன் உதயநிதி காரணம்? குருவி படத்துல திரிஷா இருக்காங்கல்ல, திரிஷாவை கூட்டி கொண்டு போய் விஜயோட கொஞ்சி கொலாவை விட்டு 2 பேருக்கு இடையில ஒரு இதை வந்து அவங்க வந்து ஸ்பார்க் பண்ணி விட்டாங்க. இதுக்கு காரணம் ரெட் ஜெயண்ட் மூவிஸ். திமுகவோட திட்டமிட்ட சதி. பல வருஷங்களா இவங்க இந்த ப்ராஜெக்டுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் இளவு பேசி தொலைங்க, தப்பு இல்லை. ஆனா பாவம் ஜேசனை ஏன்டா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிய? என்ன சொல்றாங்க தெரியுமா? ஓம் சக்தி பராசக்தி, திரிஷா இனிமே ஜேசனுக்கு சித்தின்றாங்க. அவர் அவங்க அப்பா கூட எவ்வளவு தூரம் வந்து நெருக்கமா இருக்காருன்றது எல்லாருக்கும் தெரியுமா? ஏன் சம்மந்தம் இல்லாம அந்த பையனை அவர் அடிக்கிறாருந்தா நீங்க அவரை அடிக்கலாம். இது என்ன ஒரு அல்டிமேட் தெரியுமா? அதுல திமுரு. என்ன திமுரு? நம்மளையெல்லாம் எவன் கேள்வி கேட்க போறான்? ஏதோ சுப்ரீம் லீடர் ரேஞ்சுக்கு அவர் நினைச்சிட்டாப்புல. இந்த அதிபரும் இல்ல, அதாவது யாருமே கேள்வி கேட்க முடியாத ஒரு உச்சபட்ச இதுல உட்கார்ந்து அந்த அதிபர்ன்ற ஒரு நினைப்பு அவருக்கு உள்ளுக்குள்ள இருக்கு. நாம கொரியன் அதிபர், இந்த அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. யாரை வேணாலும் யார் கூட வேணாலும் வந்து கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி அவர் நினைச்சிட்டாப்புல போல. நம்மள கடவுளா நினைக்கிறாங்க. நம்மளை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. நாம என்ன பண்ணாலும் நம்மளை குளோரிஃபை பண்ற ஒரு குருட்டு கூட்டம் ஒண்ணு இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் இல்லை. உண்மையிலேயே நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, யாருக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஐயா இன்னொரு ஆள் கூட வாழ்றது அப்படின்றது தப்பெல்லாம் கிடையாது. எப்ப தெரியுமா புரிஞ்சிருந்து? இப்ப ரவி மோகன் இருக்கார், அதுக்கு முன்னாடி எல்லாமே நடந்திருக்கு. அதெல்லாம் இல்லாமல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி டிவோர்ஸ் வாங்கித்தாலும் சுத்தினாப்புல. இப்ப இவரு டிவோர்ஸ் எதுக்கு வந்துச்சுன்ற அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல அங்கனுக்குள்ள, அந்த ஒரு கேள்வி, ஏன் டிவோர்ஸ் வந்துச்சு? அப்ப அந்த அம்மா சொன்னதெல்லாம் உண்மை. அந்த அம்மா வந்து எழுதி கொடுத்தது அத்தனையும் உண்மை. அதுக்கு முன்னாடி இவங்க போய் சொல்லுது. திமுகவோ திட்டமிட்டு இவங்க வந்து பிரிச்சுட்டாங்க. யாரு? திரிஷாவையும் விஜயையும் கோர்த்து விட்டு அதை வந்து சங்கீதா கிட்ட சொல்லி இப்ப விஜய் குடும்பத்துக்கு சங்கீதாவுக்கு இடையில பிரச்சனையை உருவாக்கி டிவோர்ஸ் திமுக வாங்கியிருக்கு இல்லையா? எவ்வளவு இப்ப மேடையில உட்காந்து எப்படி சார் உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு முதல்ல அந்த வாய் வருது? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. அங்க பேசுறதுக்கு நீங்க நடந்ததுக்கு என்ன ஒரே மேட்சிங் கலர் ட்ரெஸ் முதற்கொண்டாப்பா. அந்த அளவுக்கு அடக்க முடியாத ஒரு விஷயம். உண்மையிலேயே வந்து மனுஷன் 200 கோடியை விட்டுட்டு வந்தேன்னாப்புல. 200 கோடியை விட்டுட்டு வந்தியே, இதை விட்டுட்டு வந்தியா? இதை உன்னால விட முடியாது. இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன் சார். அத்தனை நாள் வரையும் வந்து பயங்கரமா சூடம் காட்டி, ஆராத்தி காட்டி, பால் ஊத்தி, பன்னீர் ஊத்தி, பயங்கரமா கிட்டத்தட்ட வந்து இதுக்காக வந்து என் புள்ள சத்தாலும் பரவாயில்ல, என் புருஷனை விட எனக்கு இவர் தான் முக்கியம் கேட்டாங்க. இல்லை, ஆனா சொல்ல முடியாது. அங்கேயும் சில கூட்டம்லாம் இருக்கு. அக்காவா இருக்கிறதுக்கு ஆள் இருக்கு, தங்கச்சியா இருக்குன்னா தங்கச்சியா இருக்கிறதுக்கு ஆள் இருக்கு, பொண்டாட்டியா இருக்குன்னா பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு கூட ஆள் இருக்கு. நான் சொல்லல, சத்தியமா இதை நான் சொல்லல. இதை சொல்றதுக்கு அவங்க வெக்கமும் படல, கூச்சமும் இல்லை. பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு கூட்டத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் இருப்பாரு. இவர் எத்தனை கல்யாணம் பண்ணான்னு, இல்ல யாரை கல்யாணம் பண்ணான்னு, இல்ல ஏற்கனவே கல்யாணம் பண்ணி எத்தனை பேர் கல்யாணமானவங்களோட இருந்தா என்ன சார்? தப்பா எடுத்துக்காதீங்க. சாதாரண ஒரு ஆள் தப்பு பண்ணாலே அது ஒரு குடும்பத்தை பாதிக்கும். ஒரு தலைவன் ஆகிறதுக்கு ஒரு யுகமே வரும். நான் தான் இந்த தலைவன், தமிழ்நாட்டை நான் தான் காப்பாற்ற போறேன், எல்லாரும் என்னைய வந்து ஃபாலோ பண்ணுங்க, என்னைய மாதிரி இருக்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விஜய் இருப்பா. உங்க வீட்டுல ஒரு ஜேசன் விஜய் இருக்காருல்ல, ஒரிஜினல் விஜய், ஜேசன் விஜய், விஜயோட வாரிசு. அவர் உங்களுக்கு ஓட்டு போடுவாரா? அவருக்கு உங்ககிட்ட இருக்கிற மரியாதை என்ன? அது புரிய மாட்டேங்குது. இது எல்லாத்தையும் இவங்க ஒரு பயங்கரமா நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சொல்றாங்க, அதாவது இவர் வந்து தெரிஞ்சேதான் பண்றாரு. இப்ப எல்லாரும் பண்றது நல்லா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா விஜய்க்கு இது நல்லாவே தெரியும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எதுவும் தப்பு பண்ணலன்றது நாங்க இப்படித்தான் நிரூபிப்போம். எப்படி நிரூபிப்பீங்க? நீங்க 2 ஒன்னா இல்ல அப்படின்றத ஒன்னா வந்து நீங்க நிரூபிப்பீங்க, அப்படித்தானே? அவர் எதுக்கு இதை பண்ணாருன்னா, அதாவது தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்றதுக்காக இல்ல. இது வரைக்கும் நம்ம தெரியாம பண்ணது யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. இப்ப நம்ம தெரியாம பண்ணது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால இனிமே நம்ம தெரியாம பண்றதுதான் அது தெரியாமலே இருக்கும் அப்படின்றதுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது. அதனால என்ன பண்ணுவோம், இனிமே தெரிஞ்சே பண்ணுவோம். எல்லாரும் ஒரு வழியா தெரிஞ்சுக்கட்டும், ஓப்பனா தெரிஞ்சுக்கட்டும்.
இனிமே மறைச்சு யாருக்கிட்ட நம்ம மறைச்சு என்ன பண்ண போறோம்? அந்த ஒரு நினைப்பு தான் உடனுக்குடனே சார். இதான் இதுக்கு முன்னாடி திரிஷா வந்து பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணாங்க. திரிஷாவுக்கு எல்லாம் சப்போர்ட்டும் பண்ணோம். எதுக்கு? நயனார் அண்ணன் பேசுனதுக்கு. இப்போ நயனார் அண்ணன் பேசுறது இப்போ யாருக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கறது? நயனார் அண்ணன் மன்னிப்பு கேட்கறதா? தெரியாதனமா நீ உண்மையை சொல்லி விட்ட, அதுக்கு நான் உன்னை எவ்வளோ அடிச்சு விட்டேன், எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிற அடிச்சதுக்கு கேட்கறதா என்ன? இன்னைக்கு அது எங்கே போச்சு? அப்போ அன்னைக்கு அவர் சொன்னது போயினா இன்னைக்கு இது நடந்தது பொய்யா? இல்லை அன்னைக்கு உண்மைன்னா இது உண்மைன்னு சொல்லி ஒத்துக்கிற கூடிய சீக்கிரம் சொல்ல முடியாதுப்பா. நான் இந்த கூட்டத்துக்கு இந்த கட்சிக்கு ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி திரிஷா வந்து சொல்லிட்டாங்க, நான் முதல்வர் ஆவேன், சிஎம் ஆவேன். இப்போ நீ உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சியா? இல்ல இல்லப்பா நான் சொல்லல, எல்லாரும் அதாவது இந்த கலெக்ட் இந்த டாட்ஸ் பாய் இல்ல அதை சொல்லிதான் வந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடையில இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவரு நான் எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்பேன், எம்ஜிஆர் மாதிரி நான் ஆட்சி நடத்துவேன் அப்படின்னாப்புல. அப்ப புரியல, அதுக்கு அர்த்தம் இப்பதான் ஐயா சாமி சத்தியமா உண்மையிலேயே இதுக்கு உள்ள போகக்கூடாது எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அவர் கதவை திறந்துட்டு யாரா இருந்தாலும் அதை சொல்லுவாங்கல்ல, எங்க அண்ணனுக்கு ஒண்ணுதான் நாங்க எங்க அண்ணனையே அடிப்போம் கூடாது. இப்ப கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் எல்லாம் ஆயிட்டு இருக்கு சார். அவன் ஏன் கடந்து ஒரு அம்மாவோட ரீல்ஸ் கூட பார்த்தேன். நான் வெறும் 4 போஸ்ட் தான் போட்டேன். அந்த 4 போஸ்டும் டிவிக்காக போட்டேன். நல்ல ரெஸ்பான்ஸ், பயங்கரமா ரீச். ஆனா அதை வெறும் 4 போஸ்ட் போட்ட எனக்கு இப்படி வந்து உள்ளுக்குள்ள அவ்வளவு வலிக்குது அப்படின்னா அப்பையிலேருந்து கூட இருக்கிறவங்களுக்கு என்ன வலிக்க யோசிச்சு பாருங்க. அதுல எனக்கு இன்னொரு தோணுச்சு, இடையில புசியானந்தனோட அந்த வீடியோ பார்த்தேன். இவரை இட்னு போறதாண்ட எனக்கு பெரிய கஷ்டமாவே இருக்கு. உங்களுக்கு இனிமே டபுள் டியூட்டி, 2 பேரை இட்னு வந்து 2 பேரை இட்னு அது ஒரே காரத்துல போல. ஆக்சுவலி எனக்கு அந்த கொடி படம் ஞாபகம் எல்லாம் வருது. அவங்க அந்த கட்சி சேலை கட்டி நடந்து ஐயோ சார் எனக்கு அதெல்லாம் தெரியல சார். பட் இது வந்து எந்த மாதிரியான மனநிலைமையில இருக்கிற ஜோக்ஸப்பர், எந்த மாதிரியான மனநிலைமையில இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு சமூக சீர்கேடு. முதல்ல ஒரு விஷயம், அதாவது புள்ளை வீட்டில் இருக்கவங்களுக்காக உன்னால ஒழுங்கா பார்த்துக்க முடியல அப்படின்னா ஒரு நாட்டை எப்படி நீ பார்த்துக்குவ? அவங்க வெறும் ஒரு 4 பேர், உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க புள்ள, அதை 2 புள்ள பொண்டாட்டி, 5 பேர், உங்களோட சேர்த்து 6 பேர். இந்த 6 பேரை ஒழுங்கா உன்னால ஒரு கண்ட்ரோல்ல வைக்க முடியல, அவங்கள அனுசரிச்சு உன்னால போக முடியல, அவங்க கிட்ட உன்னால நெருக்கமா இருக்க முடியல, அவங்க தேவைகளை உன்னால பூர்த்தி பண்ண முடியல, அவங்க அழுகிறத உன்னால நிப்பாட்ட முடியல, அவங்களுக்கு நீ துரோகம் பண்றேன்னா இவ்வளவு பெரிய ஒரு இடத்தப்பும் அதை எப்பேற்பட்ட ஒரு பேர் வாங்கியிருக்கே தெரியுமா? யார் எதுவும் பண்ண, அதை பர்சனலா வந்து யாரும் டார்கெட்லாம் பண்ண மாட்டாங்க சார். பட் பர்சனலா நீங்க என்ன பண்றீங்கன்றத பேஸ் பண்ணி எல்லாரும் உங்களை பேசத்தான் செய்வாங்க, அது அஃபெக்ட் ஆகத்தான் செய்யும். ஆனா இது எதுக்குமே அவர் கவலைப்படாம என் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். எவன் என்ன பேசினாலும் பரவாயில்ல, அது எப்படி டேமேஜ் பண்ணாலும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்றது தான் சார் பார்ப்பாங்க. டேமேஜை எக்ஸ்டென்சிவ் பண்றது யாருமே பார்க்க மாட்டாங்க. அவர் எந்த தைரியத்தை இதை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவர் செஞ்சது சரியா? ஆர் யூ ஸ்டில் ஸ்டாண்ட் வித்? அதான் அவர்கிட்ட நீங்க எப்படி இதை முட்டு கொடுக்க போறாங்கன்றது தெரியல. ஃப்ரெண்ட்ஷிப்புமாங்க, இல்லை லாங் டேர்ம், அதாவது ப்ரொஃபஷனலுமாங்க. நீ என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புறதுக்கு புட்டிப்பால் குடிக்கிறவங்க இல்லை எல்லாரும். உள்ள இருக்கிறது வெளியில வந்துருச்சு. என்னைய யாரு என்ன கேட்க, இந்த மனநிலைமையில இருக்கிற ஒருத்தர் நினைச்சு பாருங்க, ஒரு கட்சி ஆட்சியெல்லாம் பிடிக்க வேண்டாம், ஒரு கட்சியை நடத்தி ஒரு குரூப்பை வந்து லீட் பண்றாருன்னா அது எப்பேற்பட்ட ஒரு டேஞ்சரஸான ஒரு மூவ்மெண்ட்ன்றதை முடிவு பண்ணிக்க. நன்றி.